ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018ல ரிலீஸ் ஆன எண்ட்லெஸ் லூப்ன்ற ஒரு சைனீஸ் மிஸ்டரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான படம் திரும்பாங்க இது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மள பரபரப்பாக்கணும்ன்றதுக்காகவே கதையை எழுதிருப்பானுங்க போல. ஒரு டனல், எங்கேயோ போக வேண்டியவங்க வழி மாறி அந்த டனலுக்குள்ள போயிட்டாங்க. தக்காளி இவனுங்க உள்ள போறப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, சாதாரணமா உள்ள போயிடுறானுங்க. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தலைவலி தலையை விரிச்சு தாண்டவம் ஆடுது. ஏன்னா இவனுங்க போன டனல் ஒரு முடிவில்லா டனல். டனல்ல எங்க சுத்தினாலும் திரும்ப இவனுங்க ஆரம்பிச்ச இடத்துலயே தான் வந்து நிக்கிறானுங்க. பத்தாக்குறைக்கு வெளியே இருக்கிறத விட அந்த டனலுக்குள்ள டைம் வேற ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது டனலுக்கு வெளியே ஒரு நிமிஷம் நமக்கு ஆகுதுன்னு வைங்களேன், அதுவே அந்த டனலுக்குள்ள 1 மணி நேரம்ன்ற கணக்குல டைம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. உள்ள மாட்டிட்டு இருக்கவனுங்களுக்கா இது என்ன இடம்ன்ற ஐடியா சுத்தமா இல்ல. சரி, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு அவனுங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்க, நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம பிரெயின் ட்ரெயின் ஆகுற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்துருப்பானுங்க பாருங்க. மெர்சல் ஆயிடுவோம். நீங்களே வாங்கலாம், முடிவில்லா சுரங்க பாதையோட முடிவு எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா போக்குவரத்து அதிகம் இல்லாத மலைகளுக்கு நடுவுல இருக்க ஒரு ரோட்ல பாவம் ஒரு பொண்ணு கார் ரிப்பேர் ஆகி தனியா நின்னுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஒரு ட்ரக் அங்க வந்து நிக்கவே, ட்ரக்க ஓட்டிட்டு வந்த படுபாவியை பார்த்தா அடிவயிறெல்லாம் கலங்குது, அவ்வளவு பயங்கரமா இருக்கான். சோ இவன் கூட எப்படா போறதுன்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ட்ரக்குக்கு பின்னால வேற ஒரு கார் வந்து நிக்க, அந்த காரை ஓட்டிட்டு வரவர் டீசெண்டா இருக்காரு, பார்த்தாலே பொண்ணு கொடுக்கலான்ற மாதிரி. அப்புறம் என்ன, ட்ரக்குக்காரங்க கூட போறதுக்கு பதில் கார்காரங்க கூட போறதே மேலுன்னு ட்ரக் அப்படியே தட்டி விட்டுட்டு இந்த பொண்ணு கார்ல ஏறிடுறா. கார்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு பட்டா ட்விஸ்ட். கார் ரன்னிங்ல இருக்கும் போதே எதர்ச்சியா பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்து இருந்த பொண்ணு இவளோட கைய சீட்டுக்கு பின்னால எடுத்துட்டு போனா, காரோட பேக் சீட்ல ஒரு பொண்ணோட பணம் இருக்கு. அந்த பணத்து மேல இருக்க ரத்தம் சீட்டுக்கு பின்னால கையை எடுத்துட்டு போனா இந்த பொண்ணோட கையிலையும் படிய ரத்தத்தை பார்த்த பொண்ணுக்கு அல்லு விட்டுருது. ஐயையோ, தேடி வந்த தேவதையை தொலைச்சிட்டு இப்படி தேவையில்லாம சாவடிக்க வந்த சைத்தான் கிட்ட மாட்டிக்கிட்டமே, பேசாம அந்த ட்ரக்குக்காரன் கூடவே போயிருக்கலாமோ அப்படின்னு இந்த பொண்ணு மிரண்டு போற கேப்லயே காரை ஓட்டிட்டு வந்தவன் சடன் பிரேக் அடிக்கிறான். இந்த பொண்ணும் அவங்கிட்ட மாட்டிக்குது. இதோட இங்க சீனை கட் பண்ணா, இப்ப நம்ம பார்த்த கார் எந்த வழியில வந்துச்சோ அதே வழியில அடுத்த 2 நாள் கழிச்சு வர ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. பஸ்ல டிரைவர் உட்பட மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அதுல டிரைவருக்கு பக்கத்திலேயே கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இவங்களுக்கு பின்னால ஒரு இன்ஜினியர் உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னால ஒரு பிரெக்னன்ட் லேடி. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீட்ல ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூல் பொண்ணு. இவங்க 2 பேரும் அக்கா தம்பிங்க. கடைசியா பஸ்ஸோட ஒரு ஓரத்துல உட்காந்துருக்க மாடலிங் பண்ற பொண்ணு, நம்ம அவ பேரை மாடல்னே வச்சுப்போம். இப்படி 7 பேரோட பஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கப்போ டிரைவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஏஜென்ட் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றான். ஏங்க, நம்ம ஊர்ல புதுசா ஒரு சீரியல் கில்லர் முளைச்சிருக்கானாங்க, அதுவும் பொண்ணுங்களையா பார்த்து பார்த்து கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்கானா. கடைசியா கூட ஒரு பொண்ணை கடத்திருக்கான், அந்த பொண்ணுக்கு இன்னாச்சுனே தெரியலங்க அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல, பதிலுக்கு டிரைவரோ, ஏண்டா வடசட்டி, கேட்க காது ஒண்ணு கட்டிடுச்சுன்னு நீ மாட்டுக்கு அளந்து விடுவியே, இதெல்லாம் எவனாவது ஆண்ட வேலை அக்குள்ள மஞ்சப்பை வச்சுட்டு வருவான், அவங்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட அவன் கதையை சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு டிரைவர் ஏஜென்ட்ட கலாய்ச்சிட்டு இருக்காரு. இதே டைமிங்ல பஸ்ஸோட எஃப்எம் ரேடியோல நியூஸ் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. இப்ப இவங்க எந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்களோ அந்த ரூட்ல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுனால ரோடு மொத்தமும் டிராபிக் ஜாமா இருக்கும். சோ இந்த வழியில வரவங்க வேற வழியை பாத்துக்கிறது நல்லதுன்ற மாதிரி நியூஸ்ல சொன்னதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிரைவருக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஷார்ட் கட் ஒன்னு தெரியும். என்ன ஒண்ணு, போற பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், அப்புறம் போற வழியில டனல் ஒன்னு இருக்கு. இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சோ டிரைவர் பஸ்ல வர பேசஞ்சர்ஸ் கிட்ட, ஏம்பா எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் கட் ஒன்னு இருக்குப்பா, போற வழியில டனல் இருக்கும், என்ன சொல்றீங்க, அந்த வழியில போலாமா, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு மொத்த பேர்கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறம் அவனுங்களும் எதுவும் சொல்லல. சோ இவர் பஸ் ஷார்ட் கட்ல திருப்பிடுறாரு. கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து ஒரு கட்டத்துல இவங்களுக்கு டனலும் தெரிய, பஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டனலுக்கு பக்கத்துல நெருங்கி டனலுக்கு உள்ளேயும் போயிடுது. பஸ் டனலுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே சடார்னு அடையாளம் தெரியாத ஆள் ஒருத்தவன் பஸ்ஸுக்கு முன்னால வந்து நிக்கிறான். யாரா இவன், குகைக்குள் கொடுக்கு மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். அதுவும் நிக்கிறதுக்கு இடம் பொருள் ஏவல் இவனுக்கு தெரியுதா பாரு. தச்சி பஸ் உள்ள வந்து தொலை, இறங்கும் போது மறக்காம காசை கொடுத்துடணும் புரியுதா அப்படின்னு டிரைவர் சிடுசிடுன்னு பேசிக்கிட்டு புதுசா வந்த ஒரு ஆளையும் பஸ்ஸுக்குள்ள ஏத்திக்க, புதுசா வந்த ஆளோட பேரை நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுப்போம். பஸ்ஸுக்குள்ள ஏற ஸ்ட்ரேஞ்சரை பெருசா யாரும் கவனிக்கல. ஆனா இன்ஜினியர்னு ஒருத்தர் பஸ்ஸுக்குள்ள இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு மட்டும் ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறப்போ ஒரு உறுத்தல். சோ இன்ஜினியர் ஒருவித சந்தேக பார்வையோடையே பஸ்ஸுக்குள்ள ஏறின ஸ்ட்ரேஞ்சரை பார்த்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் டனலுக்குள்ள போன பஸ்ஸும் போகுது போய்கிட்டே இருக்குங்க. ஆனா டனலோட எண்டு வந்த பாடு இல்ல. கிட்டத்தட்ட இவங்க 20 நிமிஷமா டனல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் நுழையறதுக்கு முன்னால வெளியே இருந்து இவங்க டனலை பார்த்தாங்கல்ல, அப்ப டனலோட நீளம் அவ்வளவு தூரம் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ஆனா 20 நிமிஷம் ஆகியும் பாத முடியாம போய்கிட்டே இருக்கே. சோ இதுக்கு மேல இந்த டனல் வழியா போறது நல்லது கிடையாது, பேசாம பஸ் திருப்பிடுங்க, நம்ம வந்த வழியிலே வெளியே போயிடுவோம் அப்படின்னு இன்ஜினியர் சொன்னதுனால டிரைவரும் பஸ் யூ டர்ன் போட்டுக்கிட்டு எந்த வழியில இவங்க உள்ள வந்தாங்களோ அதே வழியில வெளியே வரலாம்னு ட்ரை பண்ணா அங்கேயும் ஒரு சிக்கல். எப்படி அவங்க அந்த பக்கம் 20 நிமிஷம்
நிமிஷம் டிராவல் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் 30 நிமிஷமா டிராவல் பண்ணியும் இவங்க எந்த வழியில உள்ள வந்தாங்களோ அந்த வழி கண்ணுல தென்படவே மாட்டேங்குது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம டிரைவர் ஒரு இடத்துல பஸ்ஸையும் நிறுத்திடுறாரு. அப்ப பஸ்ஸுக்குள்ள ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்ததா நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவ கீழே இறங்கி வந்தா இவ டனலுக்குள்ள நுழையும் போதே போன்ல ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு போனை பஸ்ல இருந்து கீழே தூக்கி போட்டிருப்பா. அப்படி அவ தூக்கி போட்ட போனு இப்ப பஸ் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. இவ போனை தூக்கி போடும் போதே பின்னால திரும்பி பார்த்திருப்பா. இவங்க எந்த வழியில உள்ள வந்தாங்களோ அந்த வழி இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப இவங்க நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து பார்த்தா இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி வழின்ற ஒண்ணு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லவே இல்ல. ஆனா இது எப்படி? இவ போனை தூக்கி போடுறப்போ பின்னால வழிய பார்த்தான்றா. அப்ப இவ எந்த டிஸ்டன்ஸ்ல போனை தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு பக்கத்துல இருந்த இன்ஜினியர் யோசிச்சா, கூடவே இருந்த ஸ்கூல் பையன் இந்த இடத்துல மாஸ்க் காட்டினான் பாருங்க. பிரெக்னன்ட் லேடி போனை தூக்கி போடும்போது ஸ்கூல் பையன் பார்த்திருப்பான் போல. பார்த்ததோட மட்டும் இல்ல, டனலுக்குள்ள நுழைஞ்ச 246வது மீட்டர்ல இந்த பொண்ணு போனை தூக்கி போட்டான்னு அவன் சொன்னதும், அது எப்படிப்பா இவ்ளோ ஷூரா சொல்றேன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லங்க, டனலோட சீலிங்ல லைட் செட் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு லைட்ல இருந்து இன்னொரு லைட் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்படியே 50 லைட்டை கடந்து போனீங்கன்னா அடுத்து இருக்க ஒவ்வொரு லைட்டும் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிரெக்னன்ட் லேடி 74வது லைட்டை கிராஸ் பண்றப்போ அவங்க போனை தூக்கி போட்டாங்க. நான் அதை பார்த்தேன். கூட்டி கழிச்சு பாருங்களேன், நான் சொல்ற 246 மீட்டர்ன்ற கணக்கு கரெக்டா வருதான்னு அப்படின்னு இந்த பையன் சொல்ல, சரி ஓகே இந்த பையன் சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும், அப்படி அவன் சொல்றதுல லாஜிக் இருந்திருந்தா பிரெக்னன்ட் லேடி தூக்கி போட்ட போன் இங்க தான் இருக்கு, சோ உள்ள வந்த வழியும் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கணும். ஆனா எந்த வழியும் தெரியலையே. அப்ப உண்மையாகவே இந்த டனலோட லென்த் தான் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கி ஆகணும்னு மொத்த கூட்டத்திலேயே இன்ஜினியர் தான் கொஞ்சம் தெளிவா யோசிக்கிறாரு. ஏன்னா பேசிக்காவே இவர் ஒரு டனல் இன்ஜினியர், அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய டனலை எதை வச்சு அளப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா, பிரெக்னன்ட் லேடி பிறக்க போற குழந்தைக்கு சட்டை தைக்கணுன்றதுக்காக நூல்கண்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது போதுமே, டெல்லி வரைக்கும் பேசுமே. கூட அந்த நூல்கண்டன்னு வாங்கி நூல்கண்டோட ஒரு எண்ட பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்த ஏஜென்டோட கையில கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நூல்கண்ட அவுத்து விட்டுக்கிட்டு இன்ஜினியரும் ஸ்ட்ரேஞ்சரும் டனலோட நீளத்தை அளக்கிறதுக்காக எல்லாரையும் பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே நிக்க சொல்லிட்டு இவங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்காங்க. போக போக நூல்கண்டே தீர்ந்து போச்சு. ஆனாலும் வழி கிடைக்கல. கரெக்டா நூல்கண்டு தீருது. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த மீன் பிடிக்கிற வலையில வலை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வலை கீழே கிடக்கிறத ஸ்ட்ரேஞ்சர் பாக்குறாரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இருந்த நூல்கண்டும் தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் டனலுக்குள்ள நடந்து போனோம்னா இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் வேணும். அதான் இந்த வலை இருக்கே அப்படின்னு கீழே கிடந்த வலையை எடுத்து அதை நூலோட ஜாயின் பண்ணி திரும்ப டனலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க தாங்க டனலுக்குள்ள இருக்க மொத்த பேருக்குமே ஒரு ட்விஸ்ட். நூலோட ஒரு எண்டை பிடிச்சிட்டு இருந்த ஏஜென்ட் இன்னமும் அவன் எந்த இடத்துல நின்னானோ அதே இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஆனா ஆழத்தை அளந்துட்டு வரேன்னு 2 பேர் இந்த பக்கம் போனானுங்கல்ல, இப்ப என்னடான்னா இவனுங்க எந்த பக்கம் போனானுங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவங்க இருக்க இடத்துக்கே வந்து நிக்கிறானுங்க. ஏஜென்ட் அவன் கையில பிடிச்ச நூலும் பிடிச்ச மேனிக்கே தான் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் இவர் கையில பிடிச்சிட்டு இருந்த நூலும் பிடிச்ச மேனிக்கே தான் இருக்கு. ஒரு டைரக்ஷன்ல போனவனுங்க எந்த இடத்துலயும் வழின்றதையே பார்க்காம மறுபடியும் வேற ஒரு டைரக்ஷன்ல இவங்க இருக்க இடத்துக்கே வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க மாட்டிட்டு இருக்க டனல் ஒரு முடிவில்லாத டனல். இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டதுமே ஸ்ட்ரேஞ்சர் வழியில கிடைச்ச ஒரு வலைய நூலோட லிங்க் பண்ணி இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தான்ல, இப்ப இங்க இருக்க அந்த வலையோட இன்னொரு எண்ட பார்த்தா அதுல ரத்தம் அடைஞ்ச நிலைமையில ஆள்காட்டி விரல் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடந்ததெல்லாம் பார்த்த பீதியில இவங்களுக்கு பேதி ஆயிட்டு இருக்கு. இதுல விரல வேற பாத்துட்டானுங்களா, ரைட்ரா இங்க நம்ம மட்டும் இல்ல வேற எவனோ ஒருத்தன் வருகிறான்டா அப்படின்னு எல்லாருக்கும் பயம் பாதாள வரைக்கும் பாய ஆரம்பிச்சிருது. எது எப்படியோ இங்க வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா அதுக்கு முதல்ல உடம்புல தெம்பு வேணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், அப்புறம் எப்படி இங்க இருந்து தப்பிக்கலாம்னு முடிவெடுப்போம்னு எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்க ஃபுட்டை வெளியே எடுத்து சரி சமமா பங்க போடலாம்னு பார்த்தா நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஹைனா மாதிரியே ஒருத்தர் இருக்கான் பாருங்க டிரைவர்னு, அவன் வச்சிருக்க சாப்பாடை கொடுக்க மாட்டான். இது நான் எடுத்துட்டு வந்த சாப்பாடு, எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை நான் பிரிச்சு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கவே சரி போய் தொலை எங்கள்கிட்ட இருக்கிறதே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம்னு மொத்த பேரும் கும்பலா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதும் இன்ஜினியர், ஸ்ட்ரேஞ்சர், டிரைவர், ஏஜென்ட் இவங்க 4 பேரும் டனல்ல வழி கிடைக்குதான்னு தேடி கிளம்புறாங்க. அதே சமயம் மீதி இருக்க பிரெக்னன்ட் லேடி, மாடல், ஸ்கூல் பையன், ஸ்கூல் பொண்ணு இவங்க 4 பேரும் பஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தா அங்கதான் இவங்களுக்கு அடுத்த ட்விஸ்ட். தூங்கிட்டு இருந்த பிரெக்னன்ட் லேடி திடீர்னு கண்ண முழிக்கிறா. முழிச்சு பார்த்தா இவங்க உட்காந்துட்டு இருக்க பஸ் என்னமோ இங்க வருஷ கணக்குல நிக்கிற மாதிரி பஸ் முழுக்க தூசியும் துருமுமா படிஞ்சிருக்கு. சோ பயந்து போய் 4 பேரும் பஸ்ஸை விட்டு வெளியே ஓடி வராங்க. இன்னொரு பக்கம் வழியை தேடி போனவங்க வழி கிடைக்கலன்னு திரும்ப இங்க வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஷாக்கு இதோட குறையல. யாருக்கும் என்னோட சாப்பாடை தரமாட்டேன்னு டிரைவர் அவனோட சாப்பாடை தனியா எடுத்து வச்சிருந்தான்ல, அந்த சாப்பாடை போய் இப்ப டிரைவர் எடுத்து பார்த்தா சாப்பாடும் சரி கூட இருந்த தண்ணியும் சரி ரெண்டுமே ரொம்ப நாள் இருந்த மாதிரி கெட்டு போயிருக்கு. இது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாப்பிட்ட எல்லாருக்கும் திரும்ப பசிக்க ஆரம்பிக்குது. இதுலயே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த டனல்ல டைம் வெளியே இருக்கிறத விட ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு. அதனாலதான் பஸ்ல தூசி படிஞ்சதுல இருந்து
இருந்து சாப்பாடு கெட்டு போனதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப பசிக்கிற வரைக்கும் எல்லாம் நடக்குது. ஏற்கனவே இவங்கள்ட்ட சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்த நிலைமையில டைம் வேற மின்னல் வேகத்துல போகுதா, சோ சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிடும். இவங்க உயிர் பழிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப போச்சா வட அப்படின்னு மேட்டர் தெரிஞ்சு மொத்த பேரும் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்க இந்த இடத்துல தாங்க படத்தோட டைட்டிலே போடுறானுங்க. இதோட அடுத்த சீனுக்கு வந்தா என்ஜினியர் பஸ்ல ஏறப்போ பஸ் சீட்ல இந்த டனலோட மேப் ஒண்ணு அவருக்கு கிடைக்குது. யார் இந்த மேப்பை இங்க வச்சாங்கன்றது யாருக்குமே தெரியல. என்ஜினியர் கிடைச்ச மேப்பை வெளியே எடுத்து வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கப்போ என்ஜினியருக்கு கூடவே இருந்த ஸ்ட்ரேஞ்சர் இந்த ஆள் இவரோட கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. அதுல 1.5 மணி நேரத்துல இருந்து டைம் கம்மியாகிட்டே வருது. அத ஸ்ட்ரேஞ்சர் ஒருவித பரபரப்போட பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் இன்ஜினியர் மேப்பை பாக்குறாரு இல்லையா. ஒரிஜினல் மேப்ல டனலோட நீளம் 3 கிலோமீட்டருக்கு உள்ளதா இருக்கு. அப்புறம் ஏன் இந்த டனல் எண்டே இல்லாம போகுதுன்றது இன்ஜினியருக்கு புரியல. இன்ஜினியர் அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே சட்டுன்னு இந்த இடத்துல இருக்க லைட் எல்லாம் பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல 10 செகண்ட் லைட் எல்லாம் பிளாக் அவுட் ஆகி திரும்ப வெளிச்சம் வந்தா அது வரைக்கும் அங்க நின்னு புத்திசாலித்தனமா பேசிட்டு இருந்த இன்ஜினியரை காணோம். யாரோ ஒருத்தவங்க இவரை அடிச்சு கொலை பண்ணி தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க போல. ஏன்னா தரையில ஒரு ஆள் இழுத்துட்டு போன மாதிரி ரத்தக்கரை இருக்கு. இத பார்த்த எல்லாரும் அந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிட்டே போனா ரத்தக்கரை முடியிற இடத்துல செவுரு ஒண்ணு இருக்கு. செவுருக்கு அந்த பக்கம் எதுவுமே இல்லாம வெறும் எம்டி இடமா இருந்தா அதை தட்டுறப்போ ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அதே மாதிரி இந்த செவுத்து தட்டுறப்போ ஒரு சவுண்ட் கேட்கவே செவுத்துக்கு பின்னால ஒண்ணு இல்ல போல அப்படின்னு ஒரு கடப்பாறையை வச்சு செவுத்த உடைச்சா இவங்க நினைச்ச மாதிரியே செவுத்துக்கு அந்த பக்கம் காலியா இருக்கு. அந்த காலி இடம் ஒரு ரூமுக்குள்ள போறதுக்கு உண்டான வழி. ஏற்கனவே இருந்த கூட்டத்துல இப்ப இன்ஜினியர் காணாம போயிட்டாரா, சோ மீதி பேரு அந்த வழியில போய் ரூமுக்குள்ளேயும் நுழைய அந்த ரூமும் பல வருஷம் யூஸ் பண்ணாத மாதிரி பாழடைஞ்சு தூசியும் துருமுமா தான் படிஞ்சிருக்கு. அதோட இந்த ரூம்ல ஆரம்பத்துல டிரைவர் கிட்ட ஏஜென்ட் ஒரு சீரியல் கில்லரோட கதையை பத்தி சொன்னால, அந்த சீரியல் கில்லர் சம்பந்தமா நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்துச்சோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. இது இல்லாம ஸ்ட்ரேஞ்சருக்கு இந்த ரூம்ல இந்த எண்ட்லெஸ் டனலோட ஒரு மேப் கிடைக்குது. இது இல்லாம அந்த ரூம்ல ஒரு 5 கண்ணாடி பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்ணாடி பாக்ஸ்லயும் ஒரு பொண்ணோட கை இருக்கு. 5 பாக்ஸ்ல இருக்க 5 கையிலயுமே மோதிர விரலை காணோம், கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாலேயே டனல்ல இவங்களுக்கு ஒரு விரல் கிடைச்சதா நான் சொல்லியிருந்தேன்ல, ஐயோ அது ஆள்காட்டு விரல்னு சொல்லிட்டேனா, சாரி அதுவும் மோதிர விரல் தான். அப்ப அதை பார்த்துட்டு இப்ப இதை பார்த்ததும் டிரைவர் ஏஜென்ட் மாடல் இவங்க எல்லாருக்கும் ஒரு பக்கோன் ஆக இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சருக்கு புதுசா ஒரு மேப் கிடைச்சதா சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் அந்த மேப் வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இவருக்கு கிடைச்சிருக்க மேப்ல ஒரு டனல் மட்டும் இல்லாம மொத்தம் 6 டனல் இருக்கு. ஒரு டனல்ல இருந்து இன்னொரு டனல், அந்த டனல்ல இருந்து அடுத்த டனல்னு இப்படி 6 டனலை இவங்க கடந்தா மட்டும்தான் இந்த எண்ட்லெஸ் லூப்ல இருந்து இவங்க வெளியே போக முடியும்ன்ற மாதிரி அந்த மேப்ல இருக்கு. அதோட இப்ப இவங்க எந்த ரூம்ல இருக்காங்களோ இந்த ரூம்ல இருந்து தான் 2வது டனலுக்கு போறதுக்கு உண்டான வழியும் இருக்கு. அந்த வழி எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்க ரூம் மொத்தத்தையும் இவங்க ஜல்லட போட்டு சலிச்சிட்டு இருக்க அப்ப ஸ்ட்ரேஞ்சர் கண்ணுல ஒரு கேலண்டர் மாட்டுது. கேலண்டர்ல 1996 ஜூலை 15ஆம் தேதி இருக்கு. சரின்னு அடுத்த பக்கத்தை போறட்டனா அதுலயும் 1996 ஜூலை 15 தான். இப்படி அந்த கேலண்டர்ல இருக்க எல்லா பேப்பர்லயும் ஒரே இயர், ஒரே மாசம், ஒரே டேட்டோட பேப்பர் தான் இருக்கு. ஏற்கனவே பதில் கிடைக்காத நிறைய கேள்வி இருக்கு. அந்த கேள்வியோட இதுவும் ஒரு கேள்வி. கேலண்டர்ல இருக்க எல்லா பேப்பர்லயும் ஏன் ஒரே டேட் இருக்குன்னு தெரியல. அதோட இந்த கேலண்டரை மேல தூக்குனா இந்த கேலண்டருக்கு பின்னாலதான் அடுத்த டனலுக்கு போறதுக்குண்டான வழி இருக்கு. இந்த வழியில எல்லாருமா சேர்ந்து அடுத்த டனலுக்கு வந்துடுறாங்க. போன டனல்ல இவங்க விட்டுட்டு வந்த பஸ் இந்த டனல்லையும் இருக்கு. டிரைவர் பஸ்ஸுக்குள்ள போய் பார்த்தா ஒரு கூட நிறைய வீணாகாத சாப்பாடு கூடவே ஒரு கன்னுன்னு 2 ஐட்டம் டிரைவருக்கு கிடைக்குது. ஏஜென்ட்டுக்கு சாப்பாடை பார்த்ததும் பட்டும் குஷி. கிடைச்ச சாப்பாடை எல்லாருமா ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு ஏஜென்ட் நினைச்சா இந்த டிரைவர் இருக்காப்லயே ஆள் வறட்சியில வளர்ந்த வாலிபனா இருப்பாரு போல. என் பஸ்ல கிடைச்ச சாப்பாடு எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் அதை யாருக்கும் தரமாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருக்கான். பத்தாக்குறைக்கு இந்த ஆளோட கையில துப்பாக்கி வேற கிடைச்சு போச்சா, துப்பாக்கியை காட்டி மிரட்டி எல்லார்கிட்ட இருந்தும் சாப்பாடை புடிங்கிடுறான். ஆனா புடுங்கி என்ன புண்ணியம், சாப்பாடு கொஞ்ச நேரத்துல வீணாக போகுது. இவன் சாப்பாடை முழுசா சாப்பிட்டாலும் திரும்ப கொஞ்ச நேரத்துல இவனுக்கு பசிக்க தான் போகுது. சோ முழு சாப்பாடையும் டிரைவர் வச்சிருக்கிறதுனால டிரைவர் உயிர் பொழைச்சிருவான்னு எந்தவித கேரண்டியும் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த வம்பு தும்பலாம், இருக்க சாப்பாடை எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மொத்த பேரும் சேர்ந்து வழியை தேடுவோம், கிடைச்சா எல்லாரும் வெளியே போலாம்ல உயிரோட அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் டிரைவரை தனியா மீட் பண்ணி ஏகபோகமான அட்வைஸ் கொடுத்ததும் டிரைவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடை பிரிச்சு கொடுக்கறான். இதுக்கப்புறம் ஏஜென்ட் மாடல் இவங்க 2 பேரும் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் பிரெக்னன்ட் லேடி ஸ்கூல் பையன் ஸ்கூல் பொண்ணுன்னு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம். இந்த டனல்ல வழி கிடைக்குதா அப்படின்னு தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல, உயிரோட இருக்கும் பொழுதே வாழ்க்கையை வாழ்ந்துருவோமே அப்படின்னு நினைச்ச ஏஜென்ட் கூட வந்துட்டு இருந்த மாடல் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த பொண்ணு இவனை தள்ளி விட்டுட்டு நேரா போய் பஸ்ல உட்காந்துருக்க டிரைவர் கிட்ட அவன் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றான், அவங்கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. சரி விடுமா, அவன் வரட்டும், வெச்சு செய்யறான் அவனை அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டு இருக்கும் போதே எவன் எக்கேடா வேணும்னா போங்க, எனக்கு சோறு இருந்தா போதும்னு பஸ்ஸுக்குள்ள டிரைவரும் மாடலும் பேசிட்டு இருக்கப்போ யாருக்கும் தெரியாம பஸ்ஸுக்கு வெளியே
வெளியே வந்த ஏஜென்ட் உள்ள கைய விட்டு சாப்பாடு திருட ட்ரை பண்றான். இத டிரைவர் பாத்துறாரு. ஏற்கனவே இருந்த காண்டுல இப்ப இது எக்ஸ்ட்ரா காண்டாயி போச்சா, அப்புறம் எப்படி டிரைவர் சும்மா இருப்பாரு? நல்லா அரை ட்ரௌசர் போட்ட ஆன்மா மாதிரி இருந்துகிட்டு ஏன் சாப்பாடையே திருடுறியா, தோ வண்டண்டா இருடான்னு கையில துப்பாக்கியோட ஏஜென்ட்ட சேஸ் பண்ணிட்டு போன டிரைவர் ஒரு இடத்துல ஏஜென்ட்ட படுக்க போட்டு அவனை துப்பாக்கியால ஷூட் பண்ண போறப்போ டிரைவருக்கு பின்னால யாரோ வரத ஏஜென்ட் பாக்குறான் போல. சோ டேய் பின்னால திரும்புடா, யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்கடா அப்படின்னு ஏஜென்ட் எவ்வளவோ சொல்லியும் டிரைவர் பின்னால திரும்பி பார்க்கவே இல்ல. இதோட இங்க சீனை கட் பண்ணா மீதி பேர் வழி தேடி போனாங்கல்ல, அவங்கள்ட்ட குடுகுடுன்னு ஓடி போன ஏஜென்ட் எங்க 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 அங்க டிரைவர் யாரோ கொன்னுட்டாங்கங்க அப்படின்னு பதட்டத்தோட சொல்லி எல்லாரையும் டிரைவர் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா டிரைவரோட வயித்துல அத்தா தண்டி ராடு ஒன்னு சொருவிக்கிட்டு நிக்குது. யார் இதை சொருவனான்னு தெரியல. சம்பவம் நடந்த இடத்துல டிரைவர் ஏஜென்ட் இவங்க 2 பேர் மட்டும் தானே இருந்தாங்க. சோ ஏஜென்ட் தான் டிரைவரை கொலை பண்ணிருப்பான்னு மாடல் பொண்ணு கோத்து விடுது. ஐயா நாயா இவனை கொலை பண்ண போறேன், அவன் தான் என்ன கொலை பண்றேன்னு வெறியோட துரத்திட்டு வந்தான். அவன் சாவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, முதல்ல நவுருங்க எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நடந்த எதை பத்தியும் கவலைப்படாம ஏஜென்ட் சோறு 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 சோறுன்னு அலைஞ்சுக்கிட்டே பஸ்ல இருக்க நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்து சாப்பிட போறப்போ அது கீழே விழுந்துருது. கீழே விழுந்த நூடுல்ஸ் பாக்கெட் எடுக்கலாம்னு ஏஜென்ட் கீழே குனிஞ்சா கரெக்டா பஸ் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு அடியில ஒரு பாதாள சாக்காடை மூடி இருக்கு. இத பார்த்ததும் உடனே பஸ் நவுத்திட்டு அந்த பாதாள சாக்காடையோட மூடியை திறந்தா எப்படி போன தடவை ஒரு டனல்ல இருந்து ஒரு ரூமுக்குள்ள போறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைச்சது, அதே மாதிரி இந்த பாதாள சாக்காடை மூலியமா வேற ஒரு ரூமுக்குள்ள போறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட போன தடவை போன ரூமும் இந்த தடவை போற ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. போன ரூம்ல கேலண்டருக்கு பின்னால தானே அடுத்த டனலுக்கு போறதுக்கு உண்டான வழி கிடைச்சது, இந்த ரூம்லயும் அதே மாதிரி தான் கேலண்டருக்கு பின்னால அடுத்த டனலுக்கு போறதுக்கு உண்டான வழி இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போன ரூம்ல 5 கண்ணாடி பாக்ஸ் இருந்தது. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் மோதிர விரல் இல்லாம ஒரு பொண்ணுங்களோட கை இருக்கிறத நம்ம பார்த்தோம்ல. இந்த ரூம்ல மொத்தம் 6 பாக்ஸ் இருக்கு. அதுல 5 பாக்ஸ்ல கைகள்ல இருந்து வெட்டப்பட்ட மோதிர விரல் இருக்கு. ஆனா 6வது பாக்ஸ்ல எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த டனல்ல இவங்க மட்டும் இல்லாம வேற யாரோ இருக்கிறதா இவங்க சந்தேகப்படுறாங்க இல்லையா. அதோட ஒரு ரூம்ல கை இன்னொரு ரூம்ல விரல்னு இப்படிப்பட்ட ஐட்டம்ஸா கிடைக்குது. சோ ஏஜென்ட் டிரைவர் கிட்ட ஒரு சீரியல் கில்லரோட கதையை பத்தி சொன்னால, அந்த சீரியல் கில்லரோட இடத்துல தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அவன் தான் நம்மள வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறான்னு இவங்களுக்கு ஒரு டவுட். இப்போ இவங்க போன ரூம்லயோ 6 பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் மட்டும் எம்டியா இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம்ல. இதுக்கு முன்னால கில்லர் 5 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான். அவங்களோட கையும் விரலும் அந்த ரூம்லயும் இந்த ரூம்லயும் இருக்கு. இந்த ரூம்ல இருக்க ஒரு பாக்ஸ் மட்டும் காலியா இருக்குன்னா கில்லர் 6வதா யாரையோ கொலை பண்ண நினைச்சிருக்கான். அவங்கள கொலை பண்ணி அவங்களோட விரலை வைக்கிறதுக்காகத்தான் இந்த பாக்ஸை எம்டியா விட்டுருக்கான். இப்படின்றத ஸ்டேஞ்சர் கணிக்க பட்டுன்னு இவங்க இருக்க ரூம்ல டிவி ஒண்ணு ஆன் ஆகுது. இப்ப லைவா ஏதோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க வீடியோ அந்த டிவில ஓடிட்டு இருக்கு. அப்படி அது என்ன வீடியோடான்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை தூக்குனா பாத்தீங்களா, அந்த பொண்ணாவை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு அடைஞ்சிருக்க இடத்துல வேற கீழே இருந்து தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கு. தண்ணி மொத்தமும் நிரம்பினா அந்த பொண்ணு அவுட். இவதான் ஆரம்பத்துல கடத்தப்பட்ட பொண்ணுன்றது நமக்கு தெரியும், ஆனா அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது இல்ல. சோ இது சும்மா ஏதோ ஒரு வீடியோ போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரூம்லயே அடுத்த டனல் போறதுக்கு உண்டான வழி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எல்லாருமா சேர்ந்து அடுத்த டனலுக்கு வந்தா போன 2 டனல்ல பார்த்த மாதிரியே இந்த டனல்லையும் இவங்க விட்டுட்டு வந்த பஸ் நிக்குது. ஆனா போன தடவை கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு இந்த தடவை சாப்பாடு எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதில் பஸ் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு டேபிள், அந்த டேபிளை சுத்தி 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 6 பேரும் செத்து ஆன்மாவாகி 60 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும் போல. கிட்டத்தட்ட எலும்பு கூடு மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு முன்னால டேபிள்ல வச்சிருந்த எல்லா சாப்பாடுமே கெட்டு போயிருக்கு. இந்த பக்கம் ஏஜென்ட்டுக்கோ கெட்டு போன சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, எதா இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன்னு கெட்டு போன சாப்பாடு எடுத்து வாயிலையும் வச்சிடுறான். ஆனா இவனால சாப்பிட முடியல. இவனோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட பிரெக்னன்ட் லேடியோ ஐயோ பாவம் புள்ள பசியில கஷ்டப்படுறானே, நம்மளால முடிஞ்ச எதையாவது பண்ணுவோம்னு இவங்க சாப்பிடறதுக்காக ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சிருக்காங்க. அதுல இருக்க 2 எடுத்து பாவம்னு இவனுக்கு கொடுத்தா இருக்க இடம் கொடுத்தா படுக்க மடம் கேட்கிற கதையா, எனக்கு 2 பிஸ்கெட்லாம் பத்தாது எல்லாத்தையும் கொடுன்னு இவன் சண்டை போடுறான். அப்போன்னு பார்த்து ஏஜென்ட் கையில துப்பாக்கி வேற கிடைச்சு போச்சு. துப்பாக்கியை காட்டியே மிரட்டி யார் யார்கிட்ட என்னென்ன சாப்பாடு இருக்கோ எல்லாத்தையும் ஏஜென்ட் புடிங்கிறான். இப்படியே டனல்ல இருந்து அடுத்த ரூமுக்குள்ள போறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ரூமுக்குள்ள போனா போன ரூம்ல இவங்க பார்த்த மாதிரியே இந்த ரூம்லயும் டிவியில கடத்தப்பட்ட பொண்ணோட ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ ஓடிட்டு இருக்கு. மிச்சபடி அடுத்த டனலுக்கு போறதுக்கு உண்டான வழி இவங்களுக்கு இந்த ரூம்ல கிடைக்கல. அப்ப நல்லா க்ளோனிங் பண்ண கோட்டா மாதிரியே இருக்காம பாருங்க ஏஜென்ட். இவன் போட்டாம பாருங்க ஒரே போடா. அடுத்த டனல் போற வழியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அது ஒன்னும் பெரிய மேட்டர்லாம் இல்ல, சப்ப மேட்டர் தான். நீங்களே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்களேன். முதல்ல இந்த கூட்டத்துல இன்ஜினியர்ன்ற ஒருத்தவன் காணாம போனான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அடுத்த டனலுக்கு போறதுக்கு உண்டான வழி கிடைச்சது. 2வது டிரைவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வழி கிடைச்சது. அதே மாதிரி தான் இப்ப இங்க இருக்கவங்கல்ல யாராவது ஒரு ஆள் செத்து போனாதான் அடுத்த வழி கிடைக்கும்ன்றது ஏஜென்ட்டோட கருத்தை சொல்றதோட மட்டும் இல்ல, கையில துப்பாக்கி இருக்குன்ற திமிரல முதல்ல மாடலை போட்டு தள்ள ஏஜென்ட் முயற்சி பண்றான். ஆனா மாடல் எவ்வளவு நேக்குன்றீங்க,
எப்படி டிரைவர் கிட்ட சாப்பாடு இருக்கும் பொழுது டிரைவர் கிட்ட மாடல் ஒட்டு போட்டாலோ அதே மாதிரி இப்ப இவங்கிட்ட பவர் இருக்கப்போ இவங்கிட்ட ஒட்டு போட்டுடலாம்னு ட்ரை பண்றா. ஆனா ஏஜென்ட் அதுக்கு ஒத்து வர மாட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நேரமா நடந்து டயர்டா இருக்கேன்ல, அதனாலதான் உனக்கு என்ன பார்த்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 நிமிஷம் டைம் கூட, நான் ரூமுக்குள்ள போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாடல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள போய் ஏஜென்ட்டை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இவன் மேக்கப் போட்டுட்டு இருக்க. அதுக்குள்ள ஏஜென்ட் இவனோட அடுத்த டார்கெட்டா ஸ்கூல் பையனை சூஸ் பண்றான். ஏன்னா அவன் ஒருத்தவன் தான் வந்ததுல இருந்து எதுக்கும் உபயோகப்படாம மங்குனி மாதிரி இருக்கான். சோ அவனை கொலை பண்ணிடலாம்னு ஏஜென்ட் முயற்சி பண்ணா ஸ்கூல் பையனோட அக்காவான ஸ்கூல் பொண்ணு இவனை கொலை பண்ண விட மாட்டேங்குது. கூடவே இருக்க ஸ்ட்ரேஞ்சரும் நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு ஏஜென்ட் தடுக்க முயற்சி பண்றாரு. பதிலுக்கு ஏஜென்ட்டோ பிரெக்னன்ட் லேடியோட கையிலேயே துப்பாக்கியை கொடுத்து இவனே ட்ரிகர் அழுத்தி ஸ்ட்ரேஞ்சரோட நெஞ்சில புல்லட் இறக்கிடுறான். இனிமேல் இவனை தடுக்க ஆளே இல்ல. ஸ்கூல் பொண்ணு மட்டும் தான் என் தம்பியை நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கா. அதனால ஸ்கூல் பொண்ணு அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனவன் உள்ள வச்சு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. வெளியே நின்னுட்டு இருந்த ஸ்கூல் பையனுக்கோ ஐயோ அக்கா உள்ள மாட்டிக்கிட்டாலே, அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையேன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. இருந்தாலும் அக்காவாச்சே காப்பாத்தி தானே ஆகணும். சோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு ஸ்கூல் பையன் உள்ள போனா இந்த ஏஜென்ட் உள்ள வந்த ஸ்கூல் பையனோட கண்ணு முன்னாலேயே அவனோட அக்காவை துப்பாக்கியாலே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். ஆனா பாருங்க, இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவன்டா அங்க மிச்சர் சாப்பிடுறான்ற மாதிரி ஏஜென்ட் ஸ்கூல் பொண்ணை போட்டு தள்ளிட்டு ஸ்கூல் பையனையும் அடிச்சு வெளுன்னு வெளுக்குறான். அதே இடத்துல தான் கண்ணாடிக்கு முன்னால உட்காந்து மாடல் மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஆனா நடக்கிற எதையுமே அவ பார்க்காத மாதிரி மேக்கப் போடுறதுலயே தாங்க அவ குறியா இருக்கா. இந்த பக்கம் ஏஜென்ட்டோ ஸ்கூல் பொண்ணை போட்டு தள்ளிட்டான். அதை பார்த்து ஸ்கூல் பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேப்ல மேக்கப் போட்டுட்டு இருந்த மாடலோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க திடீர்னு ஒரு நிமிஷம் லைட்லாம் கட் ஆகுது. மறுபடியும் லைட் வந்தா மாடல் ஒரு கத்தி எடுத்து ஏஜென்ட்டோட வயித்திலேயே இறக்கி இருக்கா. ஆனா இதை நம்ம தான் பண்ணோன்றது மாடலுக்கே தெரியல. லைட் வந்ததும் இவ ஏஜென்ட்ட கத்தியால குத்தி இருக்கிறத பார்த்துட்டு நம்மளா இதை பண்ணோம் எப்ப பண்ணோன்ற மாதிரி ஷாக்கான ஒரு லுக்க இவ கொடுக்கவே, இதுக்கப்புறம் இவ ஏஜென்ட்ட கத்தியால குத்துனதோட மட்டும் விடல, கத்தி குத்து வாங்கின ஏஜென்ட்ட சேர்ல உட்கார வச்சு பக்கத்திலேயே அக்கா விழுந்த ஸ்கூல் பையன் இருக்கான்ல அவனை கூப்பிட்ட மாடல், இவன் தாண்டா உங்க அக்காவை ஷூட் பண்ணி கொலை பண்ணா, உன் பழிய தீர்த்துக்கிடான்னு அதே கத்தியை இவன் கையில கொடுத்து இவளே ஸ்கூல் பையன் கையை பிடிச்சு இழுத்து ஏஜென்ட்ட குத்த வைக்கிறா. எப்படியோ தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஏஜென்ட் ஓகையா. இப்போதைக்கு இந்த கூட்டத்துல மீதி இருக்கிறது ஸ்ட்ரேஞ்சர், பிரெக்னன்ட் லேடி, ஸ்கூல் பையன், மாடல் 4 பேர் தான். சரி இருக்கிறவங்களாவது தப்பிக்கலாமேன்னு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரை பண்ணா நல்லா சோமாலியா நாட்டு சோன் பப்படி மாதிரி இருக்கா இல்லையா மாடல். இதுக்கு முன்னால டிரைவர் ஏஜென்ட் என்ன பண்ணாங்களோ அதை இப்ப இவ பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப இவ கையில துப்பாக்கி இருக்கு. ஸ்ட்ரேஞ்சரை தனியா பஸ்ஸுக்குள்ள கூட்டிட்டு போனவ நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், ஒரு டனல்ல இருந்து அடுத்த டனலுக்கு போறதுக்கு உண்டான வழியை நீ தான் கண்டுபிடிக்கிற. சோ உனக்கு எப்படியும் 6 டனலையும் தாண்டி எப்படி வெளியே போகணும்ன்ற வழி தெரியும். நீ எனக்கு அந்த வழியை சொல்லி ஆகணும்னு ஆடம் முடிகிறா. இன்னொரு பக்கம் பிரெக்னன்ட் லேடின்னு ஒருத்தர் இருந்தாலே அவ பஸ்ஸுக்கு வெளியே உட்காந்துருக்கா. அவளுக்கு பக்கத்திலேயே தான் ஸ்கூல் பையனும் இருக்கான். அவளுக்கு வேற திடீர்னு வலி வந்து சம்பவ இடத்திலேயே குழந்தையும் பெத்தர்றா. அந்த பக்கம் தன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த மாடலை தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரேஞ்சர் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாரு. திடீர்னு நல்லா இருந்த மாடலோ ஒரு இல்யூஷனுக்கு போயிடுறா. டனல்லையே எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரியும் இவளை யாரோ கொலை பண்ண தோர்த்துற மாதிரியும் இவ ஒரு இல்யூஷன்ல தவிச்சிட்டு இருக்க. அவ எப்படியாவது நாசமா போட்டோம், நம்ம 3 பேராவது தப்பிப்போம் வாங்க அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் பிரெக்னன்ட் லேடி இருக்க இடத்துக்கு வந்தா பிறகுறப்ப நல்லா இருந்த குழந்தை கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிடுச்சு. இதோட அந்த பிரெக்னன்ட் லேடி இறந்து போன குழந்தை ஸ்கூல் பையன்னு 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த டனலுக்கு ஸ்ட்ரேஞ்சர் வந்தா இவ்ளோ நேரமா நல்லா இருந்த பிரெக்னன்ட் லேடிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி கையில கத்தி எடுத்தவ காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சரையே குத்திடுறா. இதே சமயம் ஏற்கனவே ஸ்ட்ரேஞ்சரோட கையில ஒரு வாட்ச் இருந்துச்சு. அதுல 1.5 மணி நேரத்துல இருந்து டைம் கம்மியாகிட்டே இருக்க மாதிரி நம்ம சொன்னோம் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த டைம் இப்ப முடிய போகுது. 10 செகண்டோ என்னமோ தான் இருக்கு. கத்தி குத்து வாங்கினதுல ஸ்ட்ரேஞ்சர் மயக்கமாகி கீழே விழறாரு. டைம் 10ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0க்கு வந்ததும் இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொன்ன பாத்தீங்களா பிரெயின் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்னு, அந்த ட்விஸ்ட இப்பதாங்க கொடுக்குறானுங்க. டைம் 0க்கு வந்ததும் டனல்ல கண்ண முன்ன ஏஜென்ட் வேற ஒரு இடத்துல இருந்து கண்ண முழிக்க அது என்ன இடம்டான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல். கண்ண முழிக்கிற ஸ்ட்ரேஞ்சருக்கு பக்கத்திலேயே படத்தோட ஆரம்பத்துல கொலகாரன்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல அவன் கோமால படுத்திருக்கான். என்னடா நடக்குதுங்கன்னு நமக்கு மண்டை காய இங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் போலீஸ்காரங்களா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் படத்துல நமக்கு வந்த ஒவ்வொரு கேள்விக்குண்டான விடையும் கிடைக்குது. நம்ம ஆரம்பத்துல பார்த்த கொலகாரன் ஆக்சுவலா ஒரு சீரியல் கில்லர். இது வரைக்கும் 5 பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிருக்கான். அவன் கொலை பண்ண எல்லாருமே மேரிடான பொண்ணுங்க. இவனோட டார்கெட்டே கல்யாணம் ஆன பொண்ணுங்களை கடத்தி அவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட மோதிர விரல துண்டா வெட்டி மீன் பிடிக்கிற வளனும்ல அதை கட்டி தொங்க விடுறதுதான் இவனோட பழக்கம். 5 கொலை பண்ணவன் 6ஆவதா ஒரு பொண்ணை கடத்திருக்கான். அதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த பொண்ணு. இன்னும் அவன் அந்த பொண்ணை சாகடிச்ச மாதிரி தெரியல. சாகடிச்சிருந்தா பாடி கிடைச்சிருக்கணும்ல, பாடி கிடைக்கலன்றதுக்காகவே இவன் அந்த பொண்ணை எங்கேயோ உயிரோட மறைச்சு வச்சிருக்கான்றது போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. ஆனா எந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. அதை கில்லர் கிட்ட கேட்கவும் முடியல. ஏன்னா கில்லர் அந்த பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு இருக்கான். நடந்த ஆக்சிடென்ட்ல
பயபுள்ள கோமாவுக்கும் போயிடுச்சு. சோ கோமால இருக்க அவன் கடத்தின பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கான்றத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் சைக்கோ தெரபிஸ்டான ஸ்ட்ரேஞ்சர் கோமால இருக்க கில்லரோட பிரெயினுக்குள்ள போய் அவன் பிரெயின்ல இருக்க மெமரிஸ் மூலமா மறைச்சு வச்சிருக்க பொண்ணு எந்த இடத்துல இருக்கான்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஆரம்பத்துல கில்லரால கடத்தப்பட்ட பொண்ணு சைக்கோ தெரபிஸ்டான ஸ்ட்ரேஞ்சரோட மனைவி. இத போலீஸ் மீட்டிங்ல பேசி முடிச்சதும் அடுத்த டிபார்ட்மெண்டோட சீஃப் தனியா இருந்த ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ண, இதுக்கப்புறம் எதுக்கு அவர் பேரை நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கிட்டு ஹீரோனே வச்சுப்போம். ஹீரோவை மீட் பண்ணதும் கில்லரோட பிரெயினுக்குள்ள இருந்த ஹீரோ ஒரு ரூம்ல 1996 ஜூலை 15 இருக்க ஒரு கேலண்டரை பார்த்தாருல்ல. கண்டிப்பா அது கில்லருக்கு முக்கியமான டேட்டா தான் இருக்கணும். அதனாலதான் அந்த டேட் அவனோட பிரெயினுக்குள்ள இருக்கிறத ஹீரோவால பார்க்க முடிஞ்சது. சோ அப்படி அந்த டேட்ல என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ ஹெட் கிட்ட விசாரிச்சா, அந்த தேதியில தான் கில்லரோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அதோட கில்லரோட அம்மா அப்பா யாரான்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கில்லரோட பிரெயின்ல ஏற்பட்ட இல்யூஷன்ல ஏஜென்ட் மாடல்னு 2 பேரை பார்த்திருந்தோம்ல, அவங்க தான் கில்லரோட அம்மா அப்பா. இந்த ஏஜென்ட் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இவன் பொண்டாட்டியான மாடலையும் இவங்களுக்கு பிறந்த குட்டி பையனான கில்லரையும் அடிக்கிறதையே வழக்கமா வச்சிருந்திருக்கான். இதுல கடுப்பான மாடலோ இனிமேல் இவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு டிரைவர்னு ஒரு ஆளை பார்த்திருந்தோமே, அந்த ஆளோட கள்ள தொடர்புல இருந்திருக்கான். இந்த விஷயம் ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சு போய் சண்டை முட்டிக்க, அந்த சண்டையில மாடல் ஒரு கத்தி எடுத்து ஏஜென்ட்ட ஒரே சொருவா சொருவி இருக்கா. அதோட மாடலும் அன்னைக்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டா. இதுதான் அந்த டேட்ல நடந்தது. இத சொல்லி முடிச்ச சீஃப், ஆமாப்பா நீ கில்லரோட பிரெயினுக்குள்ள போய் சில விஷயங்களை பார்த்தல்ல, நீ என்னென்னலாம் பார்த்த அப்படின்னு அதை பத்தி விசாரிக்க, அதாங்க நல்லா கலியுக காக்ரோச் மாதிரியே இருக்க கில்லர் என் பொண்டாட்டியை கடத்தி ஒளிச்சு வச்சதும் இவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு கோமாவுக்கு போயிட்டான்ல. பொதுவாவே கில்லர் ஒரு டனல் இன்ஜினியர். சோ இவன் ஆக்சிடென்ட்ல மாட்டி கோமாவுக்கு போனதும் டனலை பத்தின நாலேஜ் இவனுக்கு இருக்கிறதுனால இவன் ஒரு முடிவில்லாத டனல்ல மாட்டிக்கிட்டதா இவனே இவனோட பிரெயின்ல ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டான். அவன் பிரெயினுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி ஒரு செட்டிங்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்றது எனக்கே தெரியுது. என்னடா இது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நான் பதறனா, இது பத்தாதுன்னு கில்லருக்குள்ள என்னென்ன பர்சனாலிட்டிஸ் இருக்கோ, அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கில்லருக்குள்ள இருக்க எல்லா பர்சனாலிட்டிஸும் இவனோட இல்யூஷன்ல தான் இருக்காங்க. இத நானே எதிர்பார்க்கல, இவனுக்குள்ள இவ்ளோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும்ட்டு. அதுல 2 பேர் இவனோட அப்பா அம்மா, அப்புறம் இவனோட அம்மாவோட டிரைவர் கூட தொடர்பு வச்சிருந்ததுல அந்த டிரைவர், 4வதா ஒரு இன்ஜினியர். கில்லர் ஒரு இன்ஜினியர்ன்றதுனால அந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட பர்சனாலிட்டி தான் இது. அதோட இருக்கிற பர்சனாலிட்டிலேயே அதுதான் தெளிவான ஒரு பர்சனாலிட்டி. எந்த விஷயம் நடந்தாலும் எதுக்காக நடந்தது, அதை எப்படி முடிக்கலாம்னு இன்டெலிஜென்ட்டா கொஞ்சம் யோசிக்குது. அப்புறம் பிரெக்னன்ட் லேடி, சின்ன வயசுல தன்னோட அம்மா எப்படி இருக்கணும்னு கில்லர் நினைச்சானோ அந்த மாதிரி அவங்க இல்லன்றதுனால இவனே இவனோட இல்யூஷன்ல பிரெக்னன்ட் லேடின்ற ஒரு கேரக்டரை உருவாக்கி இருக்கான். என்னதான் நல்ல விதமா நடந்துக்கணும்ன்றதுக்காக கில்லர் இந்த கேரக்டரை உருவாக்கி இருந்தாலும் கில்லரோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டில இருக்க கேரக்டர்ல முக்காவாசி கேரக்டர் டேஞ்சர் டைபாலிக்ஸ். பூவோட சேர்ந்து நாறு மணக்கிற கதையா இவங்களோட சேர்ந்த பிரெக்னன்ட் லேடியும் கடைசியில வில்லியா மாறிட்டா. அதான் கில்லரோட இல்யூஷன்ல இருந்து ஹீரோ வெளிய வரதுக்கு முன்னால பிரெக்னன்ட் லேடியே ஹீரோவை குத்துற மாதிரி எல்லாம் பார்த்தோம் பாருங்க. கடைசியா ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் பையன் 2 பேர் இருந்தாங்களே, அதுல ஸ்கூல் பையன் தான் கில்லர். அதாவது கில்லர் சின்ன வயசா இருக்கும் பொழுது இவன் எப்படி இருந்தானோ அப்படி ஒரு பர்சனாலிட்டியை இப்ப அவனே உருவாக்கி இருக்கான். ஒருவேளை அந்த ஸ்கூல் பொண்ணு சின்ன வயசுல எப்பப்பெல்லாம் கில்லர் துணை இல்லாம தவிச்சானோ அப்ப இவனுக்கு தோல் கொடுத்த பொண்ணா இருக்கலாம். இதெல்லாம் கில்லரோட பிரெயினுக்குள்ள போனதுமே கணிச்ச ஹீரோ, கில்லர் இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் கோமால இருந்து வெளியே வருவான். சோ கில்லர் உருவாக்கி இருக்க முடிவில்லா டனல்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வரதுக்கு இருக்கிற ஸ்பிளிட் பர்சனாலிட்டிலேயே இந்த இன்ஜினியர் மட்டும் தானே கொஞ்சம் தெளிவான பர்சனாலிட்டியா இருந்தாரு. அதனால ஹீரோ இன்ஜினியர் பர்சனாலிட்டியை வச்சு முடிவில்லா டனல்ல இருந்து கில்லரை வெளியே கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணிருக்காரு. நடுவுல கூட இன்ஜினியர் பஸ்ல ஏறும் பொழுது இந்த டனலோட மேப்பை யாரோ வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அதை வச்சதும் ஹீரோ தான். இவரும் இன்ஜினியர் மூலியமா என்னென்னமோ பண்ணலான்னு பாத்துருக்காரு. ஆனா திடீர்னு நடுவுல இன்ஜினியரே காணாம போயிட்டதுனால சூழ்நிலை மாறி போச்சு. மொத்தத்துல ஹீரோ சொல்ல வருது என்னன்னா, இவர் கில்லரோட பிரெயினுக்குள்ள போய் நிறைய விஷயங்களை பார்த்தாரு இல்ல, அதுல சில விஷயங்கள் இல்யூஷனா இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் கில்லர் சின்ன வயசுல இருந்து வளரும் பொழுது அவனோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்து அது அவனோட பிரெயின்ல இருக்கோ அந்த மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவன் அம்மாவே தான் இவன் அப்பாவை கத்தியால குத்துறதா சீஃப் சொல்லியிருந்தாரு இல்ல, அதே மாதிரி தானே கில்லரோட பிரெயின்லயும் மாடல் ஏஜென்ட்ட கத்தியாலே குத்தி கொலை பண்ணிருப்பா. சோ சிலது இல்யூஷன், சிலது உண்மை. இது இல்லாம கில்லர் சீரியல் கொலைகள் பண்றான்ல, அப்ப கண்டிப்பா அவனுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பர்சனாலிட்டி தானே அவனை இந்த சீரியல் கொலைகள் பண்ண வைக்குது. கில்லரோட பிரெயினுக்குள்ள ஹீரோ என்னென்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்தாரோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சிட்டாரு. யாருமே அந்த கிரிமினல் பர்சனாலிட்டி மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த கிரிமினல் பர்சனாலிட்டி வெளியே வராம கில்லரோட பிரெயின்லயே ஏதோ ஒரு மூலையில இருட்டுல ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப ஹீரோவோட முதல் வேலை. ஏற்கனவே ஹீரோ கில்லரோட பிரெயினுக்குள்ள ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாரு. எப்ப உள்ள போறோம் எந்த டைம்ல வெளியே வரோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் டைமரோட இருக்க வாட்சை ஹீரோ கட்டியிருக்காரு. இப்ப 2வது தடவையும் எப்படியாவது கில்லரோட பிரெயினுக்குள்ள போய் நம்ம பொண்டாட்டி இருக்க லொகேஷனை அவன் மூலியமா தெரிஞ்சுக்கணும்ன்ற முடிவோட இருந்த ஹீரோ கில்லரோட பிரெயினுக்குள்ள போற ப்ராசஸ்ல இறங்க போன தடவை மாதிரியே அந்த பக்கம் கில்லரையும் இந்த பக்கம் ஹீரோவையும் படுக்க போட்டு டாக்டர்ஸ் ஹீரோவை கில்லரோட பிரெயினுக்குள்ள அனுப்பிடுறாங்க. ஹீரோ ரியாலிட்டில இருந்து கில்லரோட பிரெயின்ல
இருக்க இல்யூஷனுக்கு வந்துடுறாரு. இல்யூஷன்ல ஹீரோ முதல்ல மீட் பண்ற ஆள் கோமால படுத்திருக்க அதே கில்லரை. அவங்கிட்ட எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க என் பொண்டாட்டியன்னு ஹீரோ கேக்குறப்பதான் இந்த கில்லர் எதுக்காக சீரியல் கொலைகள் பண்ண ஆரம்பிச்சான்ற காரணமே நமக்கு புரிய வருது. சின்ன வயசுல கில்லருக்கு அப்பாவும் சரியில்லை அம்மாவும் சரியில்லை. அப்பான்ற ஏஜென்ட் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து இவனை அடிக்கிறது. சரி அப்பா தான் அப்படி இருக்காரு, அம்மாவாச்சும் ஆதரவா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது பையனை கண்டுக்காம ஊர் சுத்தறதுலயே இருந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கில்லரோட இல்யூஷன்ல இதுக்கு முன்னால ஸ்கூல் பொண்ணுன்னு ஒருத்திய பாத்திருந்தோம்ல, அவதான் அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கா. ஒரு நாள் ஏஜென்ட் பண்ற வேலையினால கில்லரோட அம்மாவான மாடல் கடுப்பாயிட்டால, சோ அவ தன்னோட சொந்த புருஷனையே கத்தி எடுத்து குத்துனதோட மட்டும் இல்லாம எப்படி கில்லரோட இல்யூஷன்ல மாடல் ஏஜென்ட குத்துனதும் பக்கத்துல இருந்த ஸ்கூல் பையனையும் கூப்பிட்டு அவனையும் குத்த வைக்கிற மாதிரி பார்த்தோம். நிஜத்திலயும் மாடல் அதைத்தான் பண்ணிருக்கா. தான் சொந்த பையனையே கூப்பிட்டு அப்பாவை குத்த வச்சிருக்கா. இதுதான் கில்லரோட மனசுல ஏற்பட்ட முதல் வலி. நம்ம அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்பையில இருந்து அம்மா மேல கோபப்பட்ட கில்லர் அவ இறந்தே போயிருந்தாலும் ஃபியூச்சர்ல அம்மாவை மாதிரியே எந்தெந்த பொண்ணெல்லாம் பாக்குறானோ, அதாவது ஒரு மேரிடான பொண்ணை பாக்குறப்போ நம்ம அம்மா மாதிரியே இருக்கால அப்படின்னு கில்லருக்கு தோணிடுச்சுன்னா அவளை கடத்தி கொலை பண்ணிடுவான். இதனாலதான் இவன் சீரியல் கொலைகளை ஆரம்பிச்சிருக்கான். இந்த கதையெல்லாம் கில்லர் சொன்னாலும் ஹீரோவோட பொண்டாட்டியே எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்றதை இவன் சொல்லல. இதை முடிச்சிட்டு ஹீரோ கில்லரோட அடுத்த இல்யூஷனுக்கு போனா அங்க குட்டி வயசு கில்லர் கூண்டுல அடைஞ்ச மேனிக்கு உட்காந்துருக்கான். அவங்கிட்ட நீ பண்றதெல்லாம் தப்புப்பா, கொலைன்றது எதுக்குமே தீர்வு கிடையாது. சின்ன வயசுல உனக்கு நடந்த பிரச்சனையினால உனக்குள்ள புதுசா உருவான பர்சனாலிட்டி தான் உன்னை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு அவனை திருத்த ஹீரோ முயற்சி பண்ணா அவன் அப்படிதான் பண்ணுவான்னு பின்னால இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா இருட்டுக்குள்ள இருந்து ஸ்கூல் பொண்ணு நடந்து வரா. அடியே சீனா நாட்டு ஜீன்ஸ் பேண்ட், நீதான் இவனை ஏத்தி விட்டு கொலை பண்ண வச்சிட்டு இருக்கியாடி அப்படின்னு அந்த பர்சனாலிட்டி கிட்ட பேச்ச போட்ட ஹீரோ, டே தம்பி இந்த பொண்ணு சரியான ஏழ்ற, இவ சொல்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தான்னு வையன் கடைசியில நடுத்தருவுல தான் வந்து நிப்ப. போதும் நீ எண்ட்லெஸ் லூப்ல மாறிட்டு இருந்த வரைக்கும் போதும், கொஞ்சம் சுயநனவுக்கு வா, கோமால இருந்து வெளியே வா அப்படின்னு ஹீரோ சொல்ல குட்டி வயசு கில்லரோட மனசும் மாறுற மாதிரி தான் தெரியுது. இதோட இந்த இல்யூஷன் முடிஞ்சு அடுத்த இல்யூஷன் ஆரம்பிக்குது. இந்த இல்யூஷன்ல கில்லரோட சின்ன வயசுல இருந்து இவனுக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸா சைடுல ஓட்டி காட்டுறாங்க. இத பாத்துக்கிட்டே ஹீரோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. சின்ன வயசுல கில்லரோட அப்பாவான ஏஜென்ட் கில்லர் அடிச்சு டார்ச்சர் பண்ணது, அதுக்கப்புறம் கில்லரோட அம்மாவான மாடல் கில்லர் கிட்டயே கத்திய கொடுத்து இவன் அப்பாவான ஏஜென்ட்டே குத்த சொன்னது, இன்னும் நிறைய விஷயங்கள் சைடுல ஓடிட்டு இருக்க. இத பாத்துக்கிட்டே ஹீரோ அடுத்த இல்யூஷனுக்கு போனா ஹீரோ இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு முன்னால உட்கார்ந்திருக்காரு. ஸ்டேஜ்ல கடத்தப்பட்ட ஹீரோவோட பொண்டாட்டி ஒரு 4-5 பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வெளிப்படையா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. கில்லரோட பிரெயின்ல இருக்க ஹீரோவை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காகவே யாரோ வேணும்னே இப்படி ஒரு ஷோவை இல்யூஷன்ல நடத்துறாங்க. அது யாரான்னு ஹீரோ ஆர்வமா பாத்துட்டு இருந்தா ஷோவுக்கு நடுவுல கைய தட்டிக்கிட்டே ஸ்டேஜ்ல ஒருத்தவன் நடந்து வரான். ஹீரோ சீஃப் கிட்ட சொன்னாரு இல்ல, கில்லருக்குள்ள இருக்க ஒரு கிரிமினல் பர்சனாலிட்டி தான் அவன சீரியல் கொலைகள்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கு, ஆனா என்னால அதை பார்க்க முடியல, அது இருட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கு போலன்னு. அந்த கிரிமினல் பர்சனாலிட்டி தான் இது. நல்லா விற்பனை ஆகாத விஷ பாட்டில் மாதிரி கில்லரோட மைண்டுக்குள்ளேயே ஒரு பர்சனாலிட்டியா உருவானவன் கில்லரை கொலை மேல கொலை பண்ண வச்சிருக்கான். ரியாலிட்டியில மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால நம்ம பார்த்த கில்லரோட இல்யூஷன்ல ஒருத்தவங்க இறந்து போனாங்கல்ல, அந்த சாவுக்கு காரணமும் இந்த பர்சனாலிட்டி தான். ஆரம்பத்துல டிரைவர் காணாம போனதுல இருந்து கடைசியா பிரெக்னன்ட் லேடியோட குழந்தை இறந்து போன வரைக்கும் எல்லாம் இந்த பர்சனாலிட்டி பார்த்த வேலை தான். ஹீரோ குட்டி வயசு கில்லர் கிட்ட அது இதுன்னு பேசி அவன் மனசை மாத்தி இந்த எண்ட்லெஸ் லூப்ல இருந்து அவன் வெளியே போனாதான் கோமால இருந்து வெளியே வருவான்னு என்னென்னமோ பேசி இவனை சம்மதிக்கவும் வச்சுட்டாரு. அவனும் இந்த எண்ட்லெஸ் லூப்ல இருந்து வெளியே போக ரெடியா தான் இருக்கான். ஆனா இந்த கிரிமினல் பர்சனாலிட்டி அவனை அதை பண்ண விட மாட்டேங்குது. சண்டை செஞ்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த கிரிமினல் பர்சனாலிட்டி கூட சண்டையும் செஞ்சு பாக்குறாரு. ஆனா நடக்கிற சண்டையிலையும் கிரிமினல் பர்சனாலிட்டி தான் ஜெயிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோவோட கையில துப்பாக்கி கிடைக்கவே ஹீரோ இல்யூஷன்ல வச்சு கிரிமினல் பர்சனாலிட்டியை போட்டு தள்ளிட்டாருன்னா மேபி கில்லரால கோமால இருந்து எழுந்திருக்க முடியாமலே போக வாய்ப்பு உண்டு. ஆனா கில்லரோட இல்யூஷன்ல ஹீரோ தன்னைத்தானே கொலை பண்ணிட்டாருன்னா பாவம் கில்லரை காப்பாத்துறதுக்கு ஹீரோ அவரோட உயிரியே தியாகம் பண்ணிட்டாருன்னு கோமால இருந்து கண்ணை முழிச்சதுமே ஹீரோவோட பொண்டாட்டி எங்க இருக்காருன்ற உண்மையை நிச்சயமா கில்லர் சொல்லிடுவான்ல. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா கில்லரோட இல்யூஷன்ல ஹீரோ செத்து போய் திடுது பண்ணி கில்லர் கோமால இருந்து கண்ணை முழிச்சிட்டானா ஹீரோ இந்த இல்யூஷனுக்குள்ளேயே மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் இவரால ரியாலிட்டிக்குள்ள வர முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவ கூட வாழ்ந்த நினைவுகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த ஹீரோ கையில வச்சிருக்க துப்பாக்கியால இவரை ஷூட் பண்ணிக்க ஹீரோவுக்கு எதிரில இருந்த கிரிமினல் பர்சனாலிட்டி மறையிறான். அதோட கோமால இருந்த கில்லரும் கண்ணை முழிச்சு ஹீரோவோட பொண்டாட்டியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ அந்த லொகேஷனை சொல்ல தண்ணி முழுசா நிரம்பி அவ சாகறதுக்கு முன்னால போலீஸ்காரங்க ஹீரோவோட பொண்டாட்டியை காப்பாத்திடுறாங்க. பட் இந்த பக்கம் மொத்தமாகவே கில்லரோட இல்யூஷன்ல மாட்டிக்கிட்ட ஹீரோ முதல்ல எப்படி டனலுக்குள்ள பஸ் வந்ததும் அதுக்கு முன்னால போய் நின்னாரோ அதே மாதிரி இப்பவும் இல்யூஷன்ல ஒரு பஸ் வருது, அதுக்கு முன்னால ஹீரோ போய் நிக்கிறாரு. இந்த முடிவில்லா சுரங்கத்துக்கு முடிவே இல்லைன்ற முடிவோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ. டடா பாய்.